ஏழை குடும்பத்திலிருந்து கல்வி பயில வரும் மாணவர்களின் போர் குணத்திற்கு தலைவணங்குவதாக நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார். நடிகர் சூர்யாவின் அகரம் அறக்கட்டளை சார்பில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் தலைமுறையாக கல்லூரி செல்லும் விளிம்பு நிலை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பரிசளித்து ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. படிப்பால் உலகை தன்வசம் ஆக்கியவள் சத்யபிரியா. தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் வீர சிவாஜி அவர்களை பல சாதனைகள் படைத்திட வாழ்த்துகிறோம். 566 மதிப்பெண் பெற்று தற்போது இளங்கலை வணிகவியல் பயிலும் அறிவியல் பயிலும் மாணவர் வீரமணிக்கு அவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போது பேசிய மணிப்பூரைச் சேர்ந்த மாணவி, வன்முறை இல்லாமல் இருந்திருந்தால் தான் மணிப்பூரிலேயே படித்திருப்பேன் என்றார். வன்முறையால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் படிப்பை நிறுத்திவிட்டதாகவும் தனக்கு கல்வி கற்க வாய்ப்பளித்த அகரம் அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். மணிப்பூரில் அசாதாரண நிலை மாற வேண்டும் என்றும் மாணவி விருப்பம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சிவகுமார், கல்வியும் ஒழுக்கமும் தான் நம்மை இமயத்தில் ஏற்றும் என்று கூறினார். நீங்கெல்லாம் என் மகள் பேரம் பேட்டியெல்லாம் கிடையாது. நீங்களா நம்ம ஒரே ரத்தம், நம்ம ஒரே ரத்தம். நீ நினைச்சீங்கன்னா சிவகுமார் ஒண்ணுமே இல்லை, சிவகுமார் சாம்பிள். நீங்க உங்களுக்கு இமயமலை இருக்கு, இமயமலை உங்களால் தொட முடியும். கல்வியும் ஒழுக்கமும் காப்பீட்டு 68 வருஷம் ஆகுது. காப்பீட்டு 1958 அப்புறம் இது வரைக்கும் நாட்களுக்கு படல. அப்ப எதுக்கு நம்ம காப்பியே சாப்பிட்டேன்னா தண்ணி அடிப்போமா, மொத்த சமாதானம் பண்ணுவோமா? கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சியில் உட்கார வைக்கும். தொடர்ந்து பேசிய நடிகர் கார்த்திக், நாம் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கான உழைப்பை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நான் இந்த அளவுக்கு ஸ்டைலா பேசணும், நான் இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஷார்ப்பா இருக்கணும், இதுல தான் நான் அச்சீவ் பண்ண போறேன்னு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுங்க. டார்கெட் பிக்ஸ் பண்ணாம இருந்தா எதுவுமே கிடைக்காது. என்ன வேணும் அப்படின்னு கேட்டா இங்க கிடைக்குது. இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது. சோ என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் கிளியரா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ற எதுவுமே கிடையாது. என்ன வேணுங்கிறத சீக்கிரமா டிசைட் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனா அதை சீக்கிரமா டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து படிங்க, கல்வி பெரிய ஆயுதமா இருக்கு. விழாவில் இறுதியாக பேசிய நடிகர் சூர்யா, அகரம் அறக்கட்டளையின் மூலம் கடந்த 20 ஆண்டுகளில் 6000 மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இப்போது இருக்கும் பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக நினைக்க வேண்டாம் என்றும் எப்போதும் நேர்மறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பத்திலும் கூட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட சம்பாரிச்சு முழுசா எடுத்துட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலையிலிருந்து வர மாணவர்கள் அவங்களோட அந்த போர் குணம் இருக்கிறியா, அதை நான் அதுக்கு தலை வணங்குறேன். இந்த 17-18 வயசுல நீங்க பண்ணிருக்கிற, அதுவும் எந்த வசதியும் இல்லாம நீங்க எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த சாதனை நாங்கெல்லாம் இப்ப இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது, ரொம்ப மிகப்பெரியது. பெரிய மாற்றங்கள் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். கல்விங்கிறது ஒரு ஆயுதம், கல்விங்கிறது ஒரு கேடயம். கல்வி எல்லாருக்குமே கிடைக்கணும். மாணவர்களுக்கு கல்வி கிடைத்துவிட வேண்டும் என நிறைய பேர் உதவி செய்திருப்பதாகவும் கல்வி எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என நம்பும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் சூர்யா தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் பெயரை கூறவில்லை என்பதற்காக புறக்கணித்ததாக அர்த்தமில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஆட்சியை காப்பாற்றுவதற்காகவே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். ना तमिलनाडु को मिला, ना केरला को मिला, ना कर्नाटक को मिला, ना महाराष्ट्र को मिला, ना पंजाब, ना हरियाणा, ना राजस्थान, ना छत्तीसगढ़, ना किसी स्टेट को कुछ नहीं, दिल्ली को नहीं दिया तो मैं कितने गिनूं, ओडिशा को कुछ नहीं दिया. இதற்கு பதிலளிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுந்தபோது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பி பிறகு அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேசிய நிதியமைச்சர், பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்பதற்காக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என்றும் மக்களிடம் எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை பரப்புவதாகவும் ஆவேசமாக பேசினார். If the speech does not mention the name of a particular state,
Does it mean that the schemes of the government of India, the programs of government of India, the externally aided assistance which we obtain from the World Bank and ADB and AIB and so on, institutions such as that, don't go to these states? They go as per a routine. இதனையடுத்து மக்களவையில் பிற்பகலில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் தமிழ்நாட்டை மத்திய அரசு திட்டமிட்டு புறக்கணித்திருப்பதாக சாடினார். Will it be okay, sir, if I go tell my people of Tamil Nadu, don't pay taxes to the union government? Because all the money goes to other states, doesn't come to Tamil Nadu. That's not a way I elected, sorry, she's not, she's a selected person. So a selected person will begin. Please, we want you to support Andhra Pradesh. We want you to support BR. We are not against it. But do not penalize others. So, whenever convenient, she is using it. So there's a saying in Tamil, sir, எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி. That means if I get injured, blood comes for me, but if you do something, it's only a tomato chutney. இதேபோல மாநிலங்களவையில் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பணவீக்கத்தை மத்திய அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்ளாவிட்டால் மக்கள் மீண்டும் தண்டனை அளிப்பார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். The Honorable Finance Minister, in paragraph 3 of her speech, dismissed the subject in 10 words. And I'm not exaggerating. Go into the interiors of Dharmapuri or Ramanathapuram. The inflation is much higher. Inflation is a humiliating situation because every family is hit by inflation. I warn this government, and if you don't take inflation seriously, you will be punished more. தேர்தல் முடிந்ததால் தமிழையும் தமிழ்நாட்டையும் பாஜக மறந்துவிட்டதாக திமுக எம்பி என்ஆர் இளங்கோ மாநிலங்களவையில் விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமை இருக்கிற வரை அதற்கு வாய்ப்பில்லை என்றார். அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைந்த தடைகள்லாம் இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மக்களவைத் தேர்தலில் பணநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்பது இந்த தேர்தல் மூலம் அறிந்து கொள்ள முடிந்ததாக கூறினார். போடி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது தான் அங்கு போட்டியிடுவதாக சொல்வதில் உண்மை இல்லை என்றார். அமமுக அதிமுகவுடன் இணையும் என்ற கருத்து அர்த்தமற்றது என்று கூறினார். நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம், இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தமற்றது.